guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அது தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டு 10 எப்படி செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Link in description. Check it now. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் விற்பனையை கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய் 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கடனாளிகளிடம் பெற்ற ரொக்கம் 1,00,000 ரூபாய், அளித்த தள்ளுபடி 5,000 ரூபாய், விற்பனை திருப்பம் 2,000 ரூபாய். 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கடன் விற்பனையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஆன்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடன் விற்பனையை கணக்கிடவும். ஸோ இப்படி கேட்டுட்டாங்களே, நம்ம இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எந்த படிவத்தை யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி யோசிச்சுக்காதீங்க. இது வெறும் ஜஸ்ட் நம்ம பார்த்த படிவத்தை தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்காங்க. கடன் விற்பனை அப்படின்னா மொத்த கடனாளிகள் கணக்குக்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னே நமக்கு லாஸ்ட்டாக டேலி பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, அது பேர் தான் கடன் விற்பனை. அதாவது பற்று பக்கம் விற்பனை அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் கடன் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ கடன் விற்பனையை கண்டறியும்னு சொன்னனால ஹெட்டிங்கில் மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். விவரம் ரூபாய், பற்று வரவு, இதுதான் ஃபார்மேட். டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள்னு கொடுத்ததுனால 1 அப்படின்னாலே தொடக்க முதல்னு அர்த்தம். ஸோ அப்போ பற்று பக்கம் போய் இருப்புக்கு ஈக்கோ அப்படின்னு போட்டு 40,000 ரூபாய். கடனாளிகளின் பெற்ற ரொக்கம். அப்போ கடனாளிகளிடம் அவங்க ரொக்கம் பெற்றிருக்காங்க. அப்போ எந்த சைடு வரும்? ஃபார்முலாவில் வரவு சைடு ரொக்க கணக்கு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா. அப்போ வரவு சைடு போயிட்டு ரொக்க கணக்கு பெற்றது 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அளித்த தள்ளுபடி 5,000 ரூபாய் எந்த சைடு வரும்? வரவு சைடு வரும். விற்பனை திருப்பம், விற்பனை செஞ்சுருக்காங்க, அது நம்மளுக்கு திரும்ப வந்துடுச்சு. ஸோ அது 2,000 ரூபாய், அதுவுமே வரவு சைடு தான் வரும். 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள்னு சொல்லிட்டு 60,000 ரூபாய். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் இருப்புக்கு ஈ. ஸோ பற்று பக்கம் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டுங்க, வரவு பக்கத்தில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் கூட்டுங்க. ஸோ எந்த பக்கத்து பேலன்ஸ் அமௌண்ட் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரவு சைடு 1,67,000 ரூபாய். ஸோ அதை அப்படியே கீழே போட்டு 2 சைடும் டேலி பண்ணிக்கோங்க. 2 சைடும் பெரிய அமௌண்ட்டை ஈக்குவலாக போட்டதுக்கப்புறமா பற்று சைடு 40,000 ரூபாயிலேருந்து 1,67,000 ரூபாய் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1,27,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் விற்பனை கணக்கு கடன் விற்பனை இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சம்முக்கான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,27,000 ரூபாய் விற்பனை கணக்கு கடன் இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கணக்கு இப்போ ஈஸியாகவே போட்டாச்சு. ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா படிக்கிறீங்க, ஃபார்முலா எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் வாசித்தோன்னா பற்றா வரவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை யாரால் ஈஸியாக பண்ண முடியுதோ அவங்க டக்கு டக்குன்னு எடுத்து எழுதி பேலன்ஸ் பண்ணி மிச்ச அமௌண்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இருப்பு கட்டும் தொகை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.